வெல்கம் டு கோட் அண்ட் கிராக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் எக்ஸலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸல் ஃபண்டமெண்டல்ஸும் எடிட்டிங் டெக்ஸ்ட் அண்டு ஃபார்முலாஸ் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அங்கே இப்போ உள்ளே போகலாம். இப்போ இந்த வேல்யூ பூரா நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 22,200 இந்த 3 வேல்யூவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22,200 இங்கே இருக்கா, அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி 21,650 21,650 22,650 22,650 ஓகேங்களா? இப்படி இருக்கு. இப்போ இந்த வேல்யூவை பூரா டெலிட் பண்ணிடுவோம். டெலிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். ஓகேங்களா? இதையும் டெலிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதையும் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல டோட்டல் வரணும். எப்படி வரணும்? நம்ம இப்போ 1 2 3 4 5 6 ஐட்டம் இருக்கிறதுனால B5 plus B6 B7 B8 B9 B10 போட்டோம். இதே இது 1000 இருக்கு, 2000 3000 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலாஸ் போயிட்டு மேக்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்கா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல டோட்டல் வேணுமோ அந்த இடத்த கர்சரை வச்சு ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கிறணும், காப்பி பண்ணிட்டு. இப்போ ஃபார்முலாஸ் போயிட்டு இந்த மேக்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்கா, இதை ஓகே கொடுத்தோம்னா அப்படியே கீழே வந்தோம்னா என்ன இருக்கும்? இந்த இருக்கா சம் கொடுத்துட்டு எங்க இருந்து தேவை நமக்கு? B5 பி காலம் 5 என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப அது B5. அப்ப போடுறோம் B5 கோலன் வச்சுட்டு எது வரைக்கும் தேவை நமக்கு? 10 வரைக்கும் தேவை. அப்போ B10. இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இங்க அதே அமௌண்ட் வந்துருதா? இது ஈஸியா இருக்கா? அதை காட்டியும் நம்ம ஒன்னொன்னா B1 C1 D1 அப்படி போடுறதுக்கு பதிலா சம்மு போட்டு எங்க இருந்து எதளவு தேவை நமக்கு அதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டோம்னா இப்படி வந்துடும். இப்போ இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். 21,650 இந்த அமௌண்ட் வந்துருச்சா? அந்த இருக்கா 21,650 ஆல்ரெடி. அதே மாதிரி இதையும் கூட்டினோம்னா 22,650 இந்த இருக்கா 22,650. இப்போ இதை பார்ப்போம். அதே மாதிரி இதையும் டிவைட் பண்றோம். 39,000 இங்க இருக்கு 39,000 1100 எழுதி வச்சிருக்கோம். 1100 டிவைட் பண்றோம். இப்போ இதை எப்படி எடுக்கிறோம்னா அதே மாதிரிதான் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபார்முலாஸ்குள்ள போறோம், மேக்ஸ் அண்ட் ட்ரிக்குள்ள போறோம், கீழே வர்றோம், சம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்றோம். B5 D5 இருக்கா? B5 என்னது? இது C5 D5 இது 3 தான் நமக்கு தேவை. அதெல்லாம் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோம்னா 39,000 வந்துருச்சா? இது ஈஸியா இருக்கா நமக்கு? அதே மாதிரி Ctrl+C இங்க வந்து Ctrl+V கொடுத்தோம்னா 1100 வந்துருச்சா? ஓகே. இப்ப அடுத்து ஒரு இது பார்ப்போம். இது 3 டெலிட் பண்ணுவோம். அடுத்து ஒரு இதையும் டெலிட் பண்ணு, இதையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வச்சுக்கிறோம். டோட்டல் நமக்கு இங்கே தேவை வச்சுட்டு இது 5ஐயும் காப்பி பண்றோம், இது 6ஐயும் காப்பி பண்றோம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இப்போ டோட்டல் வரணும். நமக்கு டோட்டல் வரணும்னா இப்ப என்ன பண்றது? இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறோம். இது ஃபார்முலாஸ்குள்ள போறோம். ஃபார்முலாஸ்குள்ள போயிட்டு மேக்ஸ் அண்ட் ட்ரிக் போயிட்டு சம் போறோம். சம் போயிட்டோமா? B5 இருந்து B10 இருக்கா, இதை கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டு இங்க வச்சு 1 2 3 4 5 6 காப்பி பண்றோம். 6ஐயும் காப்பி பண்ணிட்டு என்டர் அமுக்குறோம். அதே 22,200 வந்துருச்சா? இங்கேயும் அதே தான். இங்க இத எப்படி திருப்பி வர சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறோம். ஃபார்முலாஸ்குள்ள போறோம், மேக்ஸ் அண்ட் ட்ரிக்குள்ள போறோம், சம்முக்குள்ள போறோம். போயிட்டு இங்க உள்ளதை டெலீட் பண்றோம். பண்ணிட்டு இது 5ஐயும் காப்பி பண்றோம்.
ஆரையும் காப்பி பண்ணிட்டு இங்க வச்சு ஓகே கொடுக்குறோம். 21,650 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இதையும் காப்பி பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம். 22,650 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதையும் டெலிட் பண்ணுவோம். 39,000 டெலிட் பண்றோம். கீழே உள்ள 11,000 டெலிட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் இப்பயும் இதே மாதிரி கர்சர் இங்க வச்சுட்டு ஃபார்முலாஸ்குள்ள போறோம், மேக்ஸென்ட்ரிக்குள்ள போறோம், சம்குள்ள போறோம், டிஃபைன் இருக்கு, இஃபை இருக்கா, இதை வந்து கிளிக் பண்றோம். இதை வந்து பண்ணிட்டு இது மூணையும் காப்பி பண்றோம், ஓகே கொடுக்குறோம். 39,000 வந்துருச்சு. திருப்பி இதை காப்பி பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம். 1100 இந்த வந்துச்சு 1100. ஓகே, இப்போ இத்தனை டைப்ல சம் பார்க்கலாம். இப்போ சம் பார்த்தாச்சு, சம்ல எத்தனை டைப் பண்ணலாம் அது பார்த்தாச்சு, பெர்சன்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண பார்க்க போறோம்னா மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் பார்க்க போறோம். கேப்ஸே போட்டோம் எல்லாத்தையும். மினிமம் என்ட்ரம் கூட கீழே வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் திருப்பி என்ட்ரம் கூட ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மினிமம் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்ப்போம். ஃபார்முலாஸ்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் மினிமல் அந்த அந்த காலத்தை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலாஸ்குள்ள போறோம், மேக்ஸென்ட்ரிக்குள்ள போறோம். இதுல மினிமம் இருக்கா? MIN போட்டிருக்கோம், இதுல இல்ல. அப்போ மோர் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்கா, இதுல போயிட்டு KLM இருக்கா, மின். ஓகேங்களா? இப்படி வரும். B5ல இருந்து B12னா இங்க வரைக்கும் வந்துடும். நமக்கு இங்க வரைக்கும் தேவையில்ல, B10 வரதான் தேவை. ஸோ இத அழிச்சிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இதை ஆரையும் காப்பி பண்ணா இங்க கேட்கும் B5ல இருந்து B10 வரையானு. ஆமா, இதை ஓகே கொடுத்தோம்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது அது வந்துடும். 400 இருக்காங்க, இது வந்துடும். சப்போஸ் இது வந்து 1400 போட்டோம்னா 1400 போட்டோம்னா இதுல எது சின்ன நம்பரோ 800 மாறிடுச்சா, அப்படி வந்துடும். இப்போ நம்ம இதை 400 போடுவோம். 400 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, மாறிடுது 400க்கு. ஃபார்முலாஸ் ஆமா, எதுக்கு இதையே காப்பி பண்ணியே போடலாமே. இதையே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா 350. இங்க என்ன சின்ன நம்பர் இருக்கோ அது வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா மினிமம் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு போகும். அதே மாதிரிதான் இதையும் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா இதுல எது சின்ன நம்பரோ இது வந்துடும். இப்ப அதே மாதிரிதான் பெரிய நம்பர் பாக்குறது. எது பெரிய நம்பர் மேக்ஸிமம் அது பாக்குறது எப்படின்னா, இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலாஸ், மோர் ஃபங்க்ஷனு, ஸ்டாட்டிஸ்டிக்கலு, மேக்ஸிமம் MAX போட்டிருக்கோம். MAX மினிமம் இந்த இருக்கா, மேக்ஸிமம் B13 போட்டிருக்கு. B13 இங்க என்ன 400 இருக்கா, சோ இது வராது. நம்ம இங்க என்ன பண்றோம்னா இத நமக்கு எத்தனை தேவை, 5 6 இருக்கா, இந்த 6ஐயும் இங்க இருந்து பார்த்தோம்னா B5ல இருந்து B10 வர. ஓகே, இது எது பெருசு? இந்த வந்துருச்சு 13,000 தான் பெருசு. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். இங்கேயும் 13,000 தான் பெருசு. அதே மாதிரி இங்கேயும் பேஸ்ட் பண்றோம். இங்கேயும் 13,000 தான் பெருசு இருக்கிறதுலையே. ஓகேவா? இந்த இருக்கா ஃபார்முலா, மேக்ஸிமம் D5 கோலன் D10. ஓகே, இப்போ ஆவரேஜ் எப்படி பாக்குறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறோம், ஃபார்முலாஸ்குள்ள போறோம், மேக்ஸென்ட்ரிக்குள்ள போறோம். ஆவரேஜ் இருக்கா, ABS AOC இதுல வந்து ஆவரேஜே இல்ல. ஸோ மோர் ஃபங்க்ஷன்ல போறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல போறோம். இதுல வந்து ஆவரேஜ் இந்த இருக்கு, செகண்டாவே இருக்கு.
போயிட்டு B13 கோலன் B14 கொடுத்துருக்கு. பில இந்த இருக்கு பி, இதுல 13 14 இது ரெண்டுக்கு மட்டும் பாக்குறோம் அப்படி சொல்லுது. நமக்கு அது தேவையில்ல. நம்ம எப்பயும் போல என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இது ஆருக்கும் பாக்குறோம். B5ல இருந்து B10 வர. ஓகே, ஆவரேஜ் 5028 அப்படின்னு வருது. அதே மாதிரி இதுக்கு ஆவரேஜ் பாக்குறோம். ஃபார்முலாஸ்குள்ள போயிட்டு மோர் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் கொடுத்துட்டு C13 14க்கு இல்ல, நம்ம எதுக்கு பாக்குறோம்னா இது ஆருக்கும் பாக்குறோம். C5ல இருந்து C10 வர. ஓகே கொடுத்தோம்னா 3608. இதே கண்ட்ரோல் பிளஸ் சி கண்ட்ரோல் பிளஸ் வி இதுதான் 3375. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், ஒரு ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு உள்ள ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கோம். அதை ஓகே கொடுத்தோம்னா இக்னோர் எரர் அதை கொடுத்தோம்னா அது போயிடும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபார்முலாஸ்குள்ள போறோம். மேக்ஸென்ட்ரிக்ல கவுண்ட் காம்போ சிஎஸ்எஸ்சி வச்சு இல்ல இதுல இல்ல, மோர் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ல போயிட்டு சில பாக்குறோம். கவுண்ட் இருக்கு. கவுண்டா இல்ல கவுண்ட் இருக்கு. ஓகே கொடுக்குறோம். B13 கோலன் B15 இருக்கு. 13 15 இது ரெண்டுக்கும் மட்டும் பாக்குறோம்ன்றது இல்ல. வேல்யூ வந்து நம்ம தான் சொல்லணும் எந்த வேல்யூன்னு. வேல்யூ வந்து இங்க இருந்து இந்த 800 வர, B5ல இருந்து B10 வர. ஃபார்முலா ரிசல்ட் வந்து 6 நீங்க காட்டுதா, எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6. ஓகே கொடுத்தோம்னா 6ன்னு வருதா, 6. சப்போஸ் இந்த 400 எடுத்துட்டோம்னா எடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா எத்தனை 5ன்னு வருதா. அப்படி மாறணும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. சப்போஸ் இங்க திருப்பி 4 போட்டு என்டர் பண்ணோம்னா 6ன்னு மாறிடுது. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். கண்ட்ரோல் பிளஸ் பி. இதுலயும் 6 தானே இருக்கு. 1 2 3 4 5 6. டோட்டல் சேர்க்கல, டோட்டல் சேர்க்காம இதே மாதிரி மற்ற காலத்துக்கு நீங்க பாருங்க. ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த கிரீன் கலரா மேல ஒண்ணு இருக்கா, அது இப்போ இந்த காலத்துக்கு தொடரும்போது ஒரு எரர் காட்டுதா, இது எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்ப இந்த ரிமூவ் இந்த சிம்பிள் ஒன்று இருக்கா, இது ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி, ஓகே இந்த எரர் எப்படி வரும்னா இதை கொடுத்துட்டு இக்னோர் தான் எரர் இதை கொடுத்தீங்கன்னா இந்த கிரீன் கலரும் இல்ல போயிடுச்சு. இப்ப இதுல பார்ப்போம். இதுலயும் அதே மாதிரி தானே இருக்கு. இதையும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இக்னோர் எரர் கொடுத்தோம்னா அந்த எரர் போயிடும். இக்னோர் த எரர் அதே மாதிரிதான் இதுக்கும் காப்பி பண்ணிட்டு இந்த அம்புக்குறி தொட்டோம்னா இக்னோர் த எரர். ஓகே, இந்த 3 வேல்யூவும் நம்ம எழுதி வச்சுக்குவோம். ஆட்டோ சம்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஆட்டோ சம்னா என்னன்னு பார்ப்போம். 22600 இங்க இருக்கா, 22600. 21650 இங்க இருக்கா, 21650. 22650 22650. அதே மாதிரி இந்த 5 டோட்டலையும் இந்த 5 டோட்டல் இங்க எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ நான் இதை டெலீட் பண்ண போறேன். இப்போ இது எல்லா டோட்டலையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி ஆட்டோ சம் மொத்தமா எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போமா. இப்ப டோட்டல் நமக்கு இங்க இருக்கா, இந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இங்க ஹோம் இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணா இந்த ரிப்பன் வந்துடும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணா போயிடும், டபுள் கிளிக் பண்ணா வந்துடும். இங்க இந்த ஆட்டோ சம்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கா,
இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க 22,200 வந்துருச்சா? இந்த இருக்கா 22,200. அதே மாதிரிதான் இங்கேயும் இது இந்த செல்லை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இது 6ஐயும் காப்பி பண்ணி இந்த ஆட்டோ சம் கிளிக் பண்ணீங்கன்னா 21,650 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஆட்டோ சம் கொடுத்தீங்கன்னா 22,650 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த செல்லை கிளிக் பண்ணி இது மூணையும் கிளிக் பண்ணி ஆட்டோ சம் கொடுத்தா 39,000 இந்த இருக்க 39,000 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இங்கேயும் இதை கிளிக் பண்ணிட்டு இது மூணையும் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ சம் கொடுத்தா 11,500. இப்ப இங்க வச்சுட்டு சும்மா ஆட்டோ சம் கொடுத்தோம்னா E5 E6 வருதா? அப்ப E5னா எது? E5 ரெண்ட் 39,000 இந்த 11,000 வருது. அதாவது இந்த காலத்தை கூட்டுது சும்மா ஆட்டோ சம் முக்கணும்னா. அதனால அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ரோவை தான் பண்றோம். இந்த 6,000 5,000 6,500 இதை பண்ணும்போது இதை காப்பி பண்ணி வச்சுட்டு இது மூணையும் காப்பி பண்ணி இப்ப ஆட்டோ சம் கொடுத்தோம்னா இங்க 17,500. இதை கிளிக் பண்றோம். இது மூணையும் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ சம் கொடுக்கணும். 13,500 சாரி 3,500 வந்துருச்சா? அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிட்டு இது மூணையும் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ சம் கொடுக்குறோம். 3,000 இந்த இருக்கு 3,000. அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிக்கிறோம். இது மூணையும் கிளிக் பண்றோம். ஆட்டோ சம் கொடுக்குறோம். 2,400 அதே மாதிரிதான் இதுவும் கிளிக் பண்ணிட்டு இது மூணையும் வச்சுட்டு ஆட்டோ சம் கொடுத்தோம்னா 66,500 இந்த வந்துருச்சு. 66,500 இதான் ஆட்டோ சம். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆட்டோ சம் பார்த்தோமா? இப்ப இதே ஆட்டோ சம் நம்ம எப்படி ஈஸியா பாக்குறது அப்படி பார்ப்போம். அப்ப இதை முதல்ல டெலிட் பண்ணிக்கிறோம். இந்த டோட்டல் ஆஃப் பொருளை டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம இந்த போர்டு எழுதி வச்சிருக்கோம், டோட்டலா எழுதி வச்சிருக்கோம். இதை டெலிட் பண்றோம். டெலிட் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்றோம். பில்லு, ரெண்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறோம். செல்லை கிளிக் பண்ணி டோட்டல்ல கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லா காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஆட்டோ சம் இங்க போய் கொடுப்போமா? நம்ம இதை கொடுத்தா நமக்கு இங்க ரிசல்ட் வரும். இதுக்கு பதிலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ட் கீ இருக்குல்ல, ஆல்ட் ஈக்குவல் டு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துடும். 22,200 வந்திருக்கா? இங்கேயும் 22,200 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இதுக்கும் இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு நமக்குன்னா 21,650 வந்துருச்சா? 21,650. அதே மாதிரிதான் இந்த செல்லை கிளிக் பண்றோம். இதெல்லாம் காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இங்கக்குள்ள இதை செல்லை கிளிக் பண்ணிட்டு இதை பூரா காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு 22,650 இந்த இருக்கா 22,650. அதே மாதிரி இப்ப இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோமா? இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சா? இப்ப என்ன பண்றோம்? இங்க வைக்கிறோம். இங்க வச்சுட்டு அதே மாதிரிதான் காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு என்ன கொடுக்குறோம்? ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தா 39,000 வந்துருச்சா? 39,000. அதே மாதிரி இதையும் காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இதை மூணையும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆல்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க செல்ல கிளிக் பண்றோம். காப்பி பண்றோம். ஆல்ட் ஈக்குவல் டு இதை போட்டோம்னா இது வந்துடும் 17,500. இந்த இருக்கா 17,500 வந்துருச்சா? அதே மாதிரி இதையும் கிளிக் பண்றோம். செல்ல கிளிக் பண்றோம். இதை மூணையும் காப்பி பண்றோம். இங்க வச்சு காப்பி பண்றோம். ஆல்ட் ஈக்குவல் டு போட்டா 3,500 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கேயும் இது எல்லாத்தையும் காப்பி பண்றோம். செல்ல கிளிக் பண்றோம். காப்பி பண்றோம். ஆல்ட் ஈக்குவல் டு அமுக்குறோம். 3,000 வருது. ஓகே, செல்ல கிளிக் பண்றோம். மூணுதையும் கிளிக் பண்றோம். இங்க வச்சு ஆல்ட் ஈக்குவல் டு 2,400 செல்ல கிளிக் பண்றோம். இது மூணையும் காப்பி பண்றோம். ஆல்ட் ஈக்குவல் டு அப்ப ஆல்ட் ஈக்குவல் டு இது வந்து எதுக்குன்னா ஆட்டோ சம்மோட ஷார்ட்கட் கீ. ஓகேவா?
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.